எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பிளட் பிரஷர் பத்தி பேசியிருந்தேன். இப்போ எக்ஸசைஸ் மூலமா எப்படி வந்து இதை கம்மியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணா எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எப்படி உங்க மசில்ஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க ஹார்ட்டுக்கு நீங்க வேலை தரீங்க, அதனால உங்க ஹார்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அது ஸ்ட்ராங் ஆகுறதுனால அதோட வேலையை வந்து எஃபிஷியன்டா பண்ணுது. ஸோ இப்போ அதுதான் ஒரு பேசிக்கான விஷயம் இந்த இடத்துல. இப்போ பிளட் பிரஷருக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது, அதுக்கான எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போறோம். நான் பண்ணும்போது என் கூடயே சேர்ந்து பண்ணுங்க எக்ஸசைஸ் எல்லாத்தையும். அங்கங்க பிரேக் எல்லாமே இருக்கும். ஆனா அது இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹை பிபி இருக்கு ஆல்ரெடி, அதுவும் 140 நாளுக்கு மேல இருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களோட டாக்டரை வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு பண்றதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து உங்க டாக்டருக்கும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நான் சொல்றேன், அப்படியே எடுத்து பண்ணிட முடியாது. எதுக்கும் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுருங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் பெயின் இல்லை ஃப்ராக்சர், இல்லைன்னா வந்து ஏதாவது லோ பேக் பெயின், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கு, ஆல்ரெடி சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலுமே நீங்க உங்க டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி சஜஸ்ட் பண்ணிருங்க, இது பண்ணலாமா வேணாமான்றத. ஆனா இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றதுனால எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப லோ இன்டென்சிட்டில இருந்து ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்மளோட வேலையை பார்க்கும்போது எப்படி நம்ம பாத்ரூம் போகும்போது உட்காரறது, இல்லைன்னா படிக்கிட்டு ஏறும்போது ஏறது, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்கி மேல வைக்கும்போது வைக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இப்ப நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம எந்தெந்த மூவ்மெண்ட்லாம் நம்ம பண்ணாம இருக்கோமோ அந்த மூவ்மெண்ட்டையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கூடயே. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு கருத்து, என்னோட ரெக்வஸ்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சும்மா நார்மலா ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மசில் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா நார்மலா ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கையை வந்து இப்படி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே மறுபடியும் அடுத்த சைட்ல, திரும்ப ஆப்போசிட் சைட், நெக்ஸ்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு கையிலையும். அப்புறம் உங்க கழுத்துக்கு வரேன். நெக்ஸ்ட் 45 டிகிரி டர்ன் பண்ணிட்டு கீழே, அதாவது உங்களோட ஆர்ம் பிட்ட பாக்குற மாதிரி கீழே புடிச்சிட்டு மேலே இருந்து கீழே வந்து ஜென்டலா வந்து புஷ் பண்ணணும். அப்பதான் ஸ்ட்ரெச் தெரியும், ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு வீடியோவை. அடுத்தது வந்து காலை நல்லா கட்டி வச்சுக்கோங்க, கையை இடுப்புல வச்சுக்கோங்க, கையை மேல தூக்கிட்டு ஸ்லோவா இப்படி போங்க. மூச்சு பிடிக்காதீங்க இந்த இடத்துல, நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல. ஓகே, அடுத்தது வந்து கையை மேல தூக்கிட்டு அங்க இருந்து ஸ்லோவா கீழே பெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் போங்க. முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட். எந்த இடத்துலயுமே மூச்சு பிடிக்க கூடாது. எழுந்திரிச்சிருங்க. அடுத்தது வந்து செவத்துல கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு காலை வந்து மடிச்சுட்டு கணுக்காலை பிடிச்சு இந்த இடத்துல இப்படி நீயே பெண்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகாது. ஸோ காலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், உங்களோட இடுப்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பேலன்ஸுக்கு சைட்ல செவத்தை பிடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதே மாதிரி இன்னொரு காலிலையும். அடுத்தது செவத்துல அப்படியே சாஞ்சிருங்க. பின்னாடி சாஞ்சிட்டு இங்க இருந்து உங்க காலை முன்னாடி இப்படி தூக்குங்க. இப்படி தூக்கும் போது கீழே இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுறது ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு காலிலையும். ஓகே, இப்போ சின்ன பேசிக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ரெஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கையை இப்படி மேல தூக்கி கீழே இறக்குங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைட்ல
ரொட்டேஷன் ஃப்ரண்ட்ல, அதே மாதிரி பின்னாடி. ஓகே, அடுத்தது காலுக்கு வரலாம். காலில் வந்து செவத்துல இப்படி கையை வச்சுக்கோங்க, செவத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இடுப்புல கையை வச்சுக்கிட்டு இங்க இருந்து முன்னாடி பின்னாடி பெண்டுலம் மாதிரி ஆக்குங்க காலை. நல்லா ஆட்டலாம். நீங்க செவத்துல கையை வச்சுன்னு பண்ணுங்க. பேலன்ஸ் மிஸ் ஆயிடும்னு தோணுச்சுன்னா, இல்ல உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்க தாராளமா இப்படியே பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலில் அதுக்கப்புறம் சைட்ல இது எல்லாமே ஒரு 3 times 4 times பண்ணா போதும். இது சும்மா வார்ம் அப் மாதிரி. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுவோம். உங்க வீட்ல சோஃபா இல்லைன்னா சேர் ஏதாவது இருக்கும், நீங்க எதுல வேணாலும் பண்ணலாம். நான் ரெண்டுத்துலயுமே பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஸோ சோஃபா இல்ல பெட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்டா அதுக்கு முன்னாடி ஒரு அரை அடிக்கு முன்னாடி நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு கையை முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. கீழே போகும்போது கையை முன்னாடி கொண்டு வாங்க. உங்க இடுப்பை வந்து பின்னாடி கொண்டு போய் சேர்ல எப்படி உட்காருவீங்க, சோஃபால எப்படி உட்காருவீங்க அந்த மாதிரி உட்காரணும். ஆனா கை முன்னாடி இருக்கணும். கால் ரெண்டும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. திரும்ப அங்கிருந்து மேலே ஏந்துக்கணும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்க நார்மலா உட்காந்து எழுந்துக்கிறது தான் பண்ண போறீங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்னன்னா, உங்க பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, நேரா பாருங்க, கையை முன்னாடி கொண்டு போங்க கீழே உட்காரும் போது. ஏன்னா நம்ம நார்மலா உட்காரும் போது இப்படிதான் உட்காருவோம். அப்படி இல்லாம கையை முன்னாடி வச்சுட்டு இப்படி உட்காந்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும். சோ இது வந்து கரெக்டா 10 times. ரெடியா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 minute இருந்து 1.5 minutes பிரேக். இப்போ இது வந்து இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க உட்காந்துட்டு ஃபுல்லா உட்காந்து சேர்ந்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஃபுல்லா உட்காந்து சேர்ந்துக்கிறது வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வெறுமே உங்க பேக் வந்து கீழே போய் டச் பண்ணிட்டு எழுந்திரிச்சிடணும். திரும்ப ஃபுல்லா உட்காரக்கூடாது. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஃபுல்லா உட்காந்துட்டு எழுந்திருங்க. ஈஸியா இருந்தது அப்படின்னா டச் பண்ணிட்டு எழுந்திரிச்சிருங்க. சோ நல்லா பிரேக் எடுத்துக்கோங்க. தண்ணி வேணாலும் குடிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்அப்ஸ் வந்து வால்ல செவுத்துல பண்ண போறோம். செவுத்துல 2 கையை இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்காது, பக்கத்துல நிக்காதீங்க. காலை கொஞ்சம் தள்ளி பின்னாடி செவுத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்படி சாஞ்ச மாதிரி நில்லுங்க செவுத்துல. இப்போ வந்து ஒரு காரையோ இல்ல பஸ்ஸையோ வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா எப்படி தள்ளுவீங்க நீங்க? சோ இப்படி தள்ளுவீங்க இல்லையா? இப்போ அதே மாதிரிதான். என்னன்னா ரொம்ப அப்படி கீழே ஃபுல்லா போகாம கொஞ்சம் பக்கத்துலயே நின்றுக்கோங்க. செவுத்து பக்கத்துல கையை செவுத்துல பிளேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து இப்படி ஸ்லோவா முன்னாடி போங்க, போயிட்டு பின்னாடி வந்துருங்க. சோ என்ன பண்ண போறோம்னா, செவுத்து தள்ள போறோம் நம்ம. ஆனா வெறுமே தள்ள மட்டும் தள்ளாம போயிட்டு வரணும் முன்ன பின்ன. சோ ரெடியா? 10 reps ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ திரும்ப பிரேக் எடுத்துக்கோங்க. 1 minute இருந்து 1.5 minutes பிரேக். தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சமா குடிங்க. அப்பதான் எக்ஸசைஸ் ஃபுல்லா பண்ண முடியும். சப்போஸ் இது பண்றது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்ல வெறும் மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. நின்ற இடத்துல இருந்து வெறும் கையை மட்டும் இப்படி முன்னாடி மட்டும் இப்படி புஷ் பண்ற மாதிரி பண்ணிட்டு எடுங்க. சோ இல்ல இது ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் இந்த சோஃபா இல்லைன்னா கொஞ்சம் ஹைட்டா அதாவது டேபிள் மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து நீங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க இந்த பொசிஷன்ல நீங்க இப்படி புஷ்அப் எடுக்கலாம். ஆனா இது வந்து
நல்லா பண்ண முடியுது, ரொம்ப ஈஸியா இருக்கு, உங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டுமே பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பண்ணும்போது வந்து உங்க பேக் எல்லாம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும், கீழே போயிடக்கூடாது. ஸோ இப்படி இப்படி பண்ணக்கூடாது, இல்லை இப்படி பண்ணக்கூடாது. ஸோ உங்க பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், உங்களோட கோரை வந்து டைட் பண்ணணும், உங்களோட அப்டமனை டைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கீழே போகும்போது மூச்சை இழுக்கணும், மேலே வரும்போது மூச்சை விடணும். ஸோ அது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ ஈஸியா இருந்ததுன்னா இது பண்ணுங்க, கஷ்டமா இருந்ததுன்னா இந்த செவத்துல நம்ம பண்ண மாதிரி பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா வெறும் மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து லஞ்சஸ். லஞ்சஸ்னா என்னன்னா, நம்ம படிக்கட்டுலாம் ஏறுவோம் இல்லையா, படிக்கட்டு எப்படி ஏறுவோம், ஒரு காலா எடுத்து வச்சு மேலே ஏறி ஆகணும். ஸோ அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து லஞ்சஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து ஏதாவது கோல் மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல, கோல்லாம் இல்ல அப்படின்னா சேர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேர்ல பண்ணி காட்டுறேன், அப்புறம் கோல்ல பண்ணி காட்டுறேன். இது எப்படி அப்படின்னா, உங்க கையை வந்து கரெக்டா உங்க இந்த சேர்ல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது எந்த கை இந்த சைட்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் காலை முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ எனக்கு வந்து இடது கை இங்க இருக்கு, அதனால நான் வலது காலை முன்னாடி கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, காலை இப்படி அகட்டி வச்சுக்க போறீங்க. ரொம்ப இப்படி காலை ரெண்டுத்தையும் நேருக்கு நேரா வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்பதான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களால. இருந்தாலும் பிடிச்சிருக்கீங்க, இது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கை இடுப்புல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. இது பண்ணும்போது எல்லாம் பெண்ட் பண்ணிடுவாங்க, முன்னாடி பெண்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஸ்ட்ரைட்டா இருந்த மேனிக்கு இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட பின்னாடி இருக்கிற காலை வந்து இப்படி வைக்கணும். உங்களோட அதாவது குதிக்காலை மேல தூக்கி இருக்கணும். ஸோ இங்க இருந்து கீழே போகணும். இப்போ எப்படின்னா, இப்படி கீழே போக போறீங்க, இப்படி மேல வர போறீங்க. ஸோ இது அப்படியே மூவ்மெண்டா பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் லஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து பண்றதுனால இது பேர் ஸ்பிளிட் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ பேர் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, எக்ஸசைஸ் தான் முக்கியம். ஸோ கீழே போங்க, மேல வாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுமே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப வரி பண்ண வேண்டாம். வீட்டுல ஏதாவது செங்கல் மாதிரி இல்லைன்னா ஏதாவது கல் மாதிரி இருந்தது, சின்னதா மனை மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டெப் அப் மாதிரி பண்ணலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு ஹைட்டா ஒரு பொருள் இல்லை, என்கிட்ட சும்மா ஒரு வெயிட் மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கு. நான் இதை செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெரிய கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். என்னன்னா, ஒரு கால் எடுத்து மேல வைக்க போறீங்க, திரும்ப கீழே வர போறீங்க, ஒரு காலா அது பண்ண போறீங்க. மேல ஏறணும், மறுபடியும் கீழே இறங்கணும். இது அப்படியே ஆல்டர்னேட்டா பண்ணுங்க. சோ இது வந்து அது பண்ண முடியல அப்படின்னா தான் இப்போ கோல் வச்சு செஞ்சு காட்டுறேன் அதே விஷயத்த. இப்போ என்னோட வலது கை இந்த கோல்ல இருக்கு, அதனால வந்து என்னோட இடது காலை முன்னாடி வச்சிருக்கேன். இங்க இருந்து இப்படி கீழே போக போறீங்க, மேல வர போறீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா உங்க கையால வந்து பிரஷர் கொடுத்து மேல ஏந்துக்கோங்க. சப்போஸ் இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா உங்க கையை வந்து வெறுமனே ஸ்லைடு மட்டும் பண்ணுங்க. அதாவது கோல் ஒரு சப்போர்ட்டுக்காக, சப்போஸ் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்க வெறுமனே ஸ்லைடு மட்டும் பண்ணுங்க இதை. ஸோ இப்படிதான் பண்ண போறோம். பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பண்ணும்போது இப்படி முன்னாடி போக கூடாது, இப்படி கிடையாது. இந்த கோல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நம்மளும் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே போக போறீங்க, ஸ்ட்ரைட்டா மேல வர போறீங்க. உங்க முட்டி இடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு தலகாணியோ இல்ல துணியோ வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டு வர போறோம். இதை வந்து 10 டைம்ஸ் பண்ண போறீங்க. ஸோ 10 டைம்ஸ் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிரேக், 1 ல இருந்து 1.5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து 2 கால்லயும் பண்ணணும். இப்போ ஒரு கால்ல வந்து 10 கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கால்லயும் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உட்காந்துக்கு போறீங்க. இப்போ நின்று பண்றதெல்லாம் ரைட்டு. இப்போ சேர் இருந்தா சேர்ல உட்காந்துக்கோங்க, இல்ல சோஃபா இருந்தா சோஃபால உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஏதாவது பாட்டில் இல்லைன்னா ஏதாவது பாக்ஸ், ஏதாவது டப்பா மாதிரி இருந்தாலும், இல்ல மளிகை சாமான் ஏதாவது போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, சோ அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஓகே. ஒரு டப்பா மாதிரி இல்லைன்னா பாட்டிலா இருந்தாலும் ஓகே தான். அது வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிடுங்க, இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு உங்களோட எல்போ இருக்கு இல்லையா, எல்போ வந்து பேரலா இருக்கணும் 2 சைட்லயும். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா மேல தூக்க போறீங்க, திரும்ப ஸ்ட்ரைட்டா கீழே இருக்க போறீங்க. இது பண்ணும்போது உங்க பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ரொம்ப ஆர்ட்ஸ் ஆயிடக்கூடாது மேல தூக்கும் போது. சோ
நல்லா பின்னாடி சாஞ்சு உட்காந்துருங்க. சேர்ல பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டீங்கன்னா ஃபுல்லா உங்களோட பேக்கை வந்து இங்க ஃப்ரண்ட்ல உட்காந்தாதான் இப்படி போகும். அதனால நீங்க உங்களோட இடுப்பு நல்லா பின்னாடி தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ அங்க இருந்து நீங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு மேல தூக்கலாம். ஸோ 10 reps. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அவ்வளவுதான், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப 1 ல இருந்து 1.5 minutes பிரேக். சப்போஸ் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெயிட் கம்மியா எடுத்துக்கோங்க, காலி பாட்டில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னா அதுலயே கொஞ்சம் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தண்ணி நிறைய ஊத்துங்க, இல்ல மண்ணு போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா வெயிட் அதிகப்படுத்தலாம். ஸோ இது பண்ணுங்க. அடுத்தது இப்போ 1 ல இருந்து 1.5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் எடுத்துக்க போறோம். கோல் எடுத்துக்கிட்டு உங்க பின்னாடி இப்படி வச்சிருங்க. இப்படி வச்சுட்டு கையை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலை அகட்டி வச்சிருங்க. வச்சுட்டு ரொட்டேஷன், அதாவது ரொம்ப திருப்பணும் அவசியம் இல்லை, நாம ரொட்டேட் பண்ணா போதும். ஸ்லோவா பண்ணுங்க. இது 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட வந்து கோல் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது துணி எடுத்துக்கோங்க. துணியை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நல்லா பெரிய துணியா எடுத்துக்கோங்க. இப்ப நான் சின்ன துணியா வச்சிருக்கேன், கையில உடனே எதுவும் பெருசா மாட்டல. சோ துணி பெருசா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து 2 சைட்லயும் வந்து இப்படி புடிச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல டைட்டா புடிச்சுக்கிட்டு இங்க இருந்து அதே மாதிரி ரொட்டேஷன் ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும். இது பண்ணும்போது கை ரெண்டும் இப்படி மடிஞ்சிடக்கூடாது. ஸோ டைட்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நின்ற இடத்துல இருந்தே மார்ச் பாஸ்ட், அதாவது அந்த மார்ச் பாஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் மார்ச் மட்டும் பண்ண போறோம் நின்ற இடத்துல இருந்து. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா 1 minute பண்ண போறீங்க. ரெடி, ஸ்டார்ட். இது பண்ணும்போது கையை நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுடலாம். அப்படி இல்ல அப்படின்னாலும் உங்க கையை இடுப்புல வச்சுக்கலாம். காலை மேல தூக்கி கீழே இறக்குங்க. இறக்கும் போது உங்க குதிக்கால்ல லேண்ட் பண்ணாதீங்க. உங்களோட டோ, உங்க கட்டை விரல்ல வந்து லேண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. முட்டி எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ தூக்குங்க. ரொம்ப தூக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சாஞ்சிடாதீங்க. பின்னாடி சாயக்கூடாது. நீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து மார்ச் பாஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பிரேக் எடுங்க. சப்போஸ் இந்த டைமிங் வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா உங்க போன்லயோ உங்க வாட்ச்லயோ வந்து டைமர் செட் பண்ணிருங்க. நான் சொல்ற டைம் படி கரெக்டா அதை ஃபுல்லா பண்ணுங்க. 1 நிமிஷம்னா 1 நிமிஷம் கண்டினியூஸா பண்ணிருங்க எப்படியாவது. இப்போ திரும்ப ஒரு 30 seconds பிரேக். உங்களுக்கு 30 seconds பிரேக்கு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மார்ச் பாஸ் பண்ண போறீங்க. இந்த வாட்டியும் சேம். ஆனா இந்த வாட்டி வந்து சேம் 1 minute கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க வந்து நல்லா ஸ்டேபிளா பண்ணணும். இந்த இடத்துல பின்னாடி சாஞ்சிடக்கூடாது. மறுபடியும் இதை பண்ண போறோம். கையை இடுப்புல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையை ஃப்ரீயா விட்டுருங்க. கால் நல்லா மேல தூக்கி கீழே இறக்குங்க. ஸோ டோட்டலாவே 2 நிமிஷம் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி 1 நிமிஷம், திரும்ப இன்னும் 1 நிமிஷம். ஸோ
கீழே கீழே லேண்ட் ஆகும்போது மட்டும் மறந்துடாதீங்க, குதிக்கால லேண்ட் ஆகக்கூடாது. உங்களோட டோ கட்டை விரல் சைட்ல பண்ணணும். சப்போஸ் இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நின்று பண்றது அப்படின்னீங்கன்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சேர்ல உட்காந்தபடிக்கே நீங்க மார்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இது பண்ணும்போதும் உங்க பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, பின்னாடி நல்லா சாஞ்சு உட்காந்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 30ல இருந்து 1 மினிட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிரேக் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரேக் வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனா நிறைய எடுத்துடாதீங்க. மேக்ஸிமம் 1 மினிட் பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல வேண்டாம். அடுத்தது எட்டு போட போறோம். பாட்டிலோ இல்ல ஏதாவது ஒரு பொருளோ எடுத்து வச்சுக்கோங்க. 2 இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு 8 போட போறோம். நார்மலா நடக்க வேண்டியதான். இதுவும் வந்து கரெக்டா 1 நிமிஷம் நடக்க போறீங்க. சோ இந்த பாட்டில வைக்கும் போது பாத்துக்கோங்க, ரொம்ப பக்கத்துல வச்சீங்கன்னா சின்ன 8 போடுற மாதிரி இருக்கும். அப்ப தலைலாம் சுத்த ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க பாட்டில. இல்லைன்னா எந்த பொருள் வைக்கிறீங்களோ அந்த பொருளை கொஞ்சம் ஃபாஸ்டா நடங்க. ரொம்ப ஸ்லோவா இல்லாம ரொம்ப ஃபாஸ்டும் இல்லாம மாடரேட்டா. கண்டிப்பா பண்ணுங்க, இதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பண்ணும்போது கம்ப்ளீட்டா 1 மினிட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு 1 மினிட் பிரேக் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சேர்ல உட்காந்துருங்க. சேர்ல உட்காந்துட்டு நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு 2 கையும் வந்து நம்ம அந்த பறவை எல்லாம் பறக்குது இல்லையா, அந்த மாதிரி கை எப்படி மேல தூக்கி இறக்க போறீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பண்ணுங்க. இது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு பண்ணணும் கண்டினியூஸா. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்கும். சப்போஸ் ரொம்ப நிறைய மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணுங்க. ஆனா 1 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க எப்படியாவது. அதாவது 20 செகண்ட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பிரேக் எடுங்க, மறுபடியும் 20 செகண்ட் பண்ணுங்க, திரும்ப 10 செகண்ட் பிரேக் எடுங்க. அந்த மாதிரி பண்ண சொல்றேன். சோ இது 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் தான் பண்ணோம். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. நல்லா தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு நல்லா திரும்ப நல்லா ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இருங்க. ஏன்னா ரொம்ப புஷ் பண்ண வேணாம். நம்ம திரும்ப அடுத்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை இங்க வச்சுக்கோங்க. இங்க இருந்து கை மேல, அதாவது கை தட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மூவ்மெண்ட் தான். பாக்குறதுக்கு வந்து ஈஸி மாதிரி இருக்கும். நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்கும். உங்களுக்கே தெரியும், கஷ்டமா இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் 30 மினிட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா மட்டுமே இதை 1 மினிட் கண்டினியூஸா பண்ணுங்க. இல்லைன்னா 30 செகண்ட்ஸோட ஸ்டாப் பண்ணிடுங்க. 30 செகண்ட்ஸே கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 20 செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க, 25 செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க. அதுக்கு மேல கம்மியா பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ மினிமம் 30 செகண்ட்ஸ் பண்றது நல்லது. திரும்ப ரெஸ்ட் எடுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா கடைசியா ஒரே ஒரு எக்ஸசைஸ். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தண்ணி எல்லாம் குடிச்சிருங்க. குடிச்சு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் வாக்கிங், அதாவது வீட்ல இருந்து மேனிக்கே வந்து ஒரு 5 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் மாத்தி நடங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா நடங்க. சும்மா நச்சுக்கோ. இப்ப சின்னதா இடம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கையை வீசி நடங்க. சோ அது 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு.
ஸோ கடைசியா இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா, கீழே உட்காந்துருங்க. கீழே உட்காந்துட்டு நீங்க வந்து உங்க காலை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கலாம். நீட்டிட்டு இது ஸ்லோவா டச் பண்ண பாருங்க, வந்துருங்க. ஆனா போயிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஹோல்ட் பண்ணக்கூடாது. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் உட்காந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்ட்ரெச்ல மறுபடியும் நம்ம முன்னாடி பண்ண ஸ்ட்ரெச் எல்லா ஸ்ட்ரெச்சும் நீங்க சேர்ல கூட உட்காந்துட்டு பண்ணலாம். உட்காந்துட்டே வந்து இந்த உங்க ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எல்லாமே ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு தான் தெரியும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் பண்ணிட்டு விட்டுருங்க. மினிமம் 15 செகண்ட்ஸ் பண்ணா நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸ்ட்ரெச்ல. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லயும். ஸோ இன்னைக்கான ட்ரைனிங் ஓவர். இதை வந்து நீங்க வந்து டெய்லி, அதாவது அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாரத்துல 3 to 6 நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து ஒரு 3 நாள் பண்ணுங்க, ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம். மற்ற நாள்ல வெறுமனே வாக்கிங் மட்டும் போங்க. ஒரு ½ hour வாக்கிங் கண்டினியூஸா போயிட்டு வாங்க. உங்க வீட்டு மொட்டை மாட்டில போயிட்டு வாங்க. சப்போஸ் உங்களால வந்து இல்ல வாக்கிங் போக முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேசிக் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கீழே, அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸசைசஸ் ஃபார் எல்டர்லி அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் வந்து மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஆனா எது பண்ணாலுமே சரி, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்ல டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் வருது அப்படின்னா அந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றதுதான் மிக சிறந்த ஒரு இது நினைக்கிறேன் நான். ஸோ வீட்டில இருந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.